யாரெல்லாம் இப்ப கனடாவுக்கு போறதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கானதான் இந்த காணொலி. என்ன விஷயம் என்று சொன்னா, நீங்க கன பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, மெயில் பண்ணியிருக்கிறீங்க. கனடாவில் இப்ப வேலை எப்படி பெற்றுக்கொள்றது, ஸ்டூடெண்ட் விசாவில் போனவர்களோட நிலைமை எப்படி இருக்குது, அதே மாதிரி விசிட் விசா பற்றியும் கணக்க சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க. அந்த எல்லா சந்தேகங்களுக்குமான பதிலாக தான் இந்த காணொலி இருக்க போது. அதுக்கு முதல் யாரெல்லாம் இப்ப எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து கனடாவுக்கு போறார்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. அதாவது ஒரு கடந்த ஒரு 5 வருடங்களோட ஒப்பிடைக்க இப்ப மிக மிக அதிகமாக இருக்குது. அப்ப இலங்கை, இந்தியா மட்டுமே இருந்துதான் கனடாக்கு ஆக்கள் போகிறோமான்னு கேட்டா இல்ல, வேறு பல நாடுகளில் இருந்தும் கனடாவுக்கு ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் போன்ற நாடுகளில் இருந்தும் கனடாவுக்கு மிக அதிகமான ஆக்கள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கணும். என்னன்னு சொன்னா, அவர்களோட ஒரு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்றதுக்காக. ஆக இப்படி இருக்கேக்க கனடாண்ட நிலைமை எப்படி இருக்கு என்று சொல்லி ஒரு முன்னாயத்தோடு நாங்கள் அந்த செயற்பாடுகள் ஈடுபடைக்கதான் அங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம எங்களோட வாழ்க்கையை கொண்டு போக முடியும். என்னன்னு சொன்னா, ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்கு முன்னுக்கு போனாக்கள் போய் இறங்கின உடனே வேலை எடுத்திருப்பார்கள், இலகுவாக PR எடுத்திருப்பார்கள். அவர்கள் ஒரு சில வேலை கேஸ் கொடுத்திருந்த அந்த கேஸ் சிம்பிளா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக 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 கடினமாகி இருக்கிறார்கள். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து போறீங்க என்று சொன்னா திருமணம் செய்து சாதாரணமாக கனடாவுக்கு போகலாம். ஆனா இப்ப நீங்க திருமணம் செய்து போகணும் என்று சொன்னா அந்த தம்பதிகளுக்கு 1 வருடத்துல குழந்தை பெறணும் எங்க கனடாவில். அப்படி இல்லாட்டிக்கு அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை கனடிய அரசாங்கத்தால் எடுக்கப்படும் என்று சொல்லியும் ஒரு அறிவித்தல் வந்திருக்குது. அதே போல இந்த பிஆருக்கு அப்ளை பண்றதாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் விசாவில் போறதாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் விசால போய் வேலை செய்யறதாக இருக்கட்டும். அதே போல இப்ப இந்த கிட்டடியில ஒரு அறிவிப்பு வந்தது, ஸ்டூடெண்ட் விசால போனால் இனி அங்க போகிறது சாதாரண பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிச்சு போகக்கூடிய ஆட்களுக்கு அவர்களுடைய கணவன் மனைவிக்கு ஒர்க் பர்மிட் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எல்லா விதத்திலையும் இருக்கப்பட்டு கொண்டு வரைக்க இப்ப கனடா எப்படி இருக்குது என்றதுதான் இந்த காணொளி. என்ன விஷயம் என்று சொன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பெறக்கூடிய தன்மைகள், அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் விசாக்கள்ல போராக்கள் படிச்சு கொண்டு வேலை செய்யலாமா என்ற சார்ந்து ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். நல்ல தகவல்களை வழங்கணும் என்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சட்டத்தரணிகள், அதாவது குடிபெயர்தலோட தொடர்புடைய தகுதி வாய்ந்த சட்டத்தரணிகளை தொடர்பு கொண்டு கேட்டதுல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, கனடா இப்ப இருந்தது போலதான் இப்பயும் இருக்குது. ஆனா என்ன அங்க நடக்குது என்று சொன்னால், ஆட்களோட எண்ணிக்கை கூடினதாலதான் கனடாவில் இப்ப வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு. குறிப்பா இந்த இந்தியாவில இருந்து கனடா போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மிக குறைந்த சம்பளங்களுக்கு வேலை செய்கிறார்களாம். என்னன்னு சொன்னா, அவர்கள் அந்த காசை கட்டியே ஆகணும், காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணும், அவர்களுடைய அன்றாட செலவு பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட் செலவு எடுக்கணும், வாடகை காசு கொடுக்கணும் என்றதுக்காக மிக குறைந்த சம்பளங்களை வேலை செய்யறதால வேலை விசாவில் போராக்களுக்கு இன்னும் ஒரு வேலை பார்த்து கொண்டு அதுக்கான சான்ஸ் மிக குறைவா இருக்குன்னு சொல்லியும், எல்லா முதலாளிமாரும் இப்படி குறைந்த சம்பளங்களுக்கு ஆளை பிடிக்கிறதால வேலை ஒழுங்கா வேலை செய்யணும் என்று சொல்லி போராக்களுக்கு மிக நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல PR இந்த கேஸ் பற்றி பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் ஒரு காலம் எல்லாமே இலகுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாம். ஆனா இப்ப இந்த விசிட் விசால போராக்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதால எல்லாருமே ஒன்றில் வேலை விசாவுக்கு மாத்திரம், அப்படி இல்லை என்று சொன்னா இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மாத்திரத்துக்கு IELTS பிரச்சனை இருக்கிறதால என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாருமே கையை தூக்கணும். ஆக அப்படி இருக்க இப்ப கேஸ் சார்ந்து மிக இறுக்கமான நடைமுறைகள் கனடால பின்பற்ற தொடங்கி இருக்குது என்று சொல்லி அதற்கான சட்டத்தரணி ஒருவர் கூறியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னா, அண்மை காலமாக இங்க இருந்துட்டு போய் சாதாரணமாக நான் இந்த ஒரு போராட்டத்தில் இருந்தேன், நான் இதுக்கு இப்படி ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தேன் என்று சொல்லி அவர்கள் கேஸ் கொடுக்கறதால எல்லாற்ற கேஸுமே மிக நுண்ணியமா விசாரிக்கப்படுதாம் என்று சொல்லியும், அது சார்ந்து இருக்கக்கூடிய சரியான தகவல்கள் கொடுக்கிற பட்சத்துல மட்டும்தான் அந்த வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படுறதாகவும், முதல் இருந்ததை விட இப்ப கடினமான அளவு அதிகரிச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த கேசஸ் நிராகரிக்கப்படுகிற அளவு. உதாரணமா ஒருவர் ஸ்டூடெண்ட் விசால போய் கேஸ் கொடுத்து நிராகரிக்கப்பட்டால் அவர் மீளவும் இலங்கைக்கு தான் திரும்பி வரணும். ஏன்னு சொன்னா மிக பாரதூரியமான சட்டங்கள் இப்ப கனடாவில் இயற்றப்பட்டிருக்குது. நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க, இப்ப இந்த ஸ்டூடெண்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் மாநில அனுமதி கடிதம் என்று சொல்லி ஒரு ஸ்டெப்ஸ் கொண்டு இப்பதான் கொடுக்க தொடங்கி இருக்கணும். ஒரு மாநிலமா நாங்கள் அந்த ப்ரொவின்ஷியல் லெட்டர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல இந்த விசிட் விசால செல்றாக்களை தனியா விசாரிக்கிறதுக்கு என்று சொல்லி தனியா காரியாலயங்கள், அதுல போய் கேஸ் கொடுக்குறாங்களுக்கு அந்த கேஸ் விசாரணைக்கு வரவே கணக்க காலம் ஆகுது என்று சொல்லி ஒரு நிலைமை இப்ப அங்க கனடால ஏற்பட்டு கொண்டிருக்குது. அப்ப நீங்கள் என்னத்தான் கனடாக்கு போக போறீங்கன்னு சொன்னா, இது சார்ந்து ஒரு விழிப்புணர்வோட போங்க.
அங்க போய் என்ன செய்ய போறீங்க, அதாவது கனடால போய் நான் எப்படி வேலை எடுக்கிறது, என்ன மாதிரியான என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போறது என்றதை சொல்லி ஒரு விழிப்புணர்வோட போறதுதான் அங்கால உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் யோசிச்சு கொள்றேன். என்னன்னு சொன்னா மிக கணிசமான அளவில் மக்கள் அங்க போறார்கள். இலங்கை, இந்தியா மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்ல இருந்து மிக கணிசமான அளவில் மக்கள் அங்க குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகேக்க அங்க ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலைமை உங்களையும் பாதிக்கும். என்னன்னு சொன்னா வீட்டு வாடகை உயர்ந்திருக்குது, போக்குவரத்து செலவு உயர்ந்திருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லிக்க இவை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்கள் என்ற ஒரு எண்ணத்தோட கனடாவுக்கு போகிறது உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். அதே போல ஒருவர் ஒரு கமெண்ட்ஸ் ஒரு மெயில் பண்ணி கேட்டிருந்தார், அண்ணா நான் போய் VFXல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போனான், ஆனா அங்க இல்லை என்று சொல்லி வேற இன்னும் ஒரு இடத்துல கூட்டி கொண்டு போய் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தார்கள். இப்ப என்னட்ட இருந்து 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்கினோம், நான் அதுக்கு அப்ளை பண்ணலாமா, அதுக்கு கொடுக்கலாமா என்று சொல்லி கேட்டிருந்தேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன், VFXல நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது என்றது சாதாரண ஒரு படிமுறை. என்னன்னு சொன்னா நீங்க விசாக்கு அப்ளை பண்ணும் போது சாதாரண ஒரு படிமுறை தான். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே விசா வரும் என்று கிடையாது. ஆக நீங்க அங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காம இன்னும் ஒரு இடத்துல போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இது முழுக்க 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 ஃபேக், ஏமாத்து வேலை. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னுக்கு ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க, 1.5 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா ஒரு வேனுக்குள்ள வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருக்கிறார்கள் கொழும்புல. அதாவது இலங்கையில நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். கொழும்புல இப்படி நீங்கள் வாங்க உங்களுக்கு வேலை விசான்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் அந்த இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகாம வேனுக்குள்ள வச்சு அவர்கள்ட்ட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து போட்டு ஓகே உங்களுக்கு எல்லாம் ஓகே இவ்வளவு காசு வேணும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40 தொடக்கம் 50 பேருக்கு மேல 1.5 கோடி ரூபாய் ஏமாத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கோர்றது அதிக தொகை இல்லை. இப்ப 3 லட்சம் 4 லட்சம் என்று சொல்லி போகேக்க ஓகே 3 லட்சம் தானே 4 லட்சம் தானே என்று கொடுத்து மிகப்பெரிய ஒரு தொகை ஏமாறப்பட்டிருக்குது. ஆக இந்த ஆரம்பத்துல நீங்கள் இருந்தா தயவு செய்து இதுல இருந்து வெளியில வந்து கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா அப்படி எல்லாம் கிடையாது. அதே போல வேலை விசாக்கு நீங்க விண்ணப்பிச்சா உங்களுக்கு இன்டர்வியூ வரும், நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படி கணக்க விடயங்கள் இருக்குது. எல்லாமே ஆஃபர் என்று சொல்கிற அந்த கம்பெனிகள்ல இருந்து தான் நீங்க வருது. அதை நீங்க பரிசோதிச்சு கொள்ளலாம். கனடால உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தா ஓகே இப்படி ஒரு கம்பெனி இருக்காங்க, இப்படி ஒரு வேலை இருக்கா, அவர்கள் வெளிநாட்டில இருந்து வேலைக்கு ஆள் எடுத்துக்கொள்றாரான்னு சொல்லி பரிசோதிச்சு கொள்ளலாம். என்னடா இப்பதான் எப்படியோ யாராவது ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ எல்லாருமே கட்டாயமா ஒரு ஆள் கனடால இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் ஒருக்கா பாருங்கன்னு சொன்னா நான் என்னால முடிஞ்ச உதவிகளை கட்டாயம் செய்வேன். அதே போல இப்ப இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஏமாத்து வேலை என்னன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு எந்த விதமான தகுதிகளும் இல்லாம, அதாவது IELTS இல்லாம, OL இல்லாம, AL இல்லாம நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா எழுதுதாரணும்னு சொல்லி கணக்க பேர் ஏமாத்தி இருக்கணும். இவைகளும் முழுக்க 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 ஃபேக். ஏன்னு சொன்னா கனடாவுக்கு IELTS இல்லாம போகவே முடியாது. யுனைடெட் கிங்டம் அதாவது லண்டனுக்கு நீங்கள் IELTS இல்லாம போய் கொள்ளலாம். அதுக்கும் நீங்கள் சாதாரண தரம் உயர் தரத்துல நல்ல பரீட்சை பெறுபவர்கள் இருந்தால் லண்டனுக்கு போய் கொள்ளலாம். ஆனா அப்படி இல்லாம கனடாவுக்கு IELTS இல்லாம போகலாது. மிக குறைஞ்சது 6.0 ஆவது உங்களுக்கு 6.0 ஆவது IELTSல உங்களுக்கு வேணும். நீங்க மாணவர் விசால போக போறீங்களா இருந்தா. அதே போல ஒர்க் பெர்மிட் என்று சொல்லியிருக்க 5.0 அல்லது 4.5 கூட ஓகே. ஆக இவை இல்லாம கனடாவுக்கு போகுது என்று சொல்லி யாராவது சொன்னா தயவு செய்து அதுக்கு போகாதீங்கன்னு சொன்னா அது முழுக்க 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 ஏமாத்து பேர் வழி. இப்ப கணக்க பேர் அதை தொடங்கி இருக்கிறார்கள், கணக்க பேர் அப்படி போய் ஏமாந்திருக்கிறார்கள். அதுல நீங்களும் ஒரு ஆளா மாறிடாதீங்க. உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த தொடக்க புள்ளிகள் இருந்தா அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அப்ப நான் சொன்ன விஷயங்கள் இவ்வளவுதான். கனடால இப்போ இப்படித்தான் நிலைமை இருக்குது. உண்மைக்குமே வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உண்மைக்குமே விசா கிடைத்தாலும் விசிட் விசா எல்லாம் சிம்பிளா கிடைத்தாலும் அங்க போய் அடுத்ததா என்ன செய்ய போறீங்கள் என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஒன்று ஸ்டூடெண்ட் விசாக்கு மாத்தணும், இல்லையா ஒர்க் பெர்மிட்டுக்கு மாத்தணும். ஆக இப்படித்தான் ஒரு நிலைமை இருக்கு. இப்ப நீங்க ஒர்க் பெர்மிட் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா எப்படி இலகுவாக நாங்கள் வெப்சைட்ல விண்ணப்பிச்சு ஒர்க் பெர்மிட் எடுக்கிறதுன்றதை பற்றி ஒரு காணொலி ஏற்கனவே போட்டிருந்தேன். அதை போய் பாருங்க. 2வது 3வது நாட்களுக்கு முதல் போட்டிருக்கேன். அதுல மிக இலகுவாக எப்படி நாங்கள் எங்கட நாடுகள்ல இருந்தே கனடாவுக்கு விண்ணப்பிச்சு ஒர்க் பெர்மிட் எடுக்கிறதுன்றதை பற்றி போட்டிருக்கேன். நீங்க கனடாவுக்கு ஒருவேளை விசிட் விசாவிலேயோ வேறு ஏதாவது விசாவில் போயிருந்தாலும் அந்த வழி மூலம் நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். நான் சொல்றது போல சிம்பிள் இல்லை, மிக மிக கஷ்டம். ஆனா முயற்சி செஞ்சா கட்டாயம் ஏதோ ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும். அப்படி வெற்றி அடைஞ்ச கணக்க பேர் எனக்கு தெரியும். ஆக அதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. இது சார்ந்து மேல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயவு செய்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நீங்க மெயில் பண்றதால மெயில் பார்க்க இல்லாம இருக்கு, கணக்க பேர் மெயில் பண்றதால ஒரு சில முக்கியமான கேள்விகளும் நான் தவட விடுறேன். சொன்னா மிக மிக சாதாரணமா எல்லாரும் தெரிஞ்சு கொள்ற கேள்விகளையும் மெயில் பண்ணிருக்கீங்க. ஒரு 10ஓட 11 மிக முக்கியமான ஒரு மெயிலும் இல்லாம போது. அப்ப கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே கட்டாயம் படிப்பேன். அப்ப கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பேன். என்னால ஏதாவது உதவிகள் செய்யணும்னு சொன்னா அதையும் செய்வேன். இது போல மேலும் ஒரு முக்கியமான காணொலியில அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.